மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஈவினிங்கிலிருந்து நம்ம கொத்தடிமைகள், அடிமைகள் என்கின்ற பங்காளிகள் என்கின்ற இரட்டை இலைகள், அப்புறம் ஆமை குஞ்சுகள் என்கின்ற தம்பிகள், இதுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்குது. என்ன செய்தி அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை கட்சியிலிருந்து நீக்க போகிறாங்க, நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை தலைவராக நியமிக்க போகிறாங்க. இதனால் என்னாக போகுது, ஏதாக போகுது, அதிர்ச்சி செய்தி, டெல்லியிலிருந்து வந்த பரபரப்பு செய்தி அப்படின்லாம் சொல்லி ஏதேதோ மக்கள்கிட்ட ஒரு பதட்ட நிலையிலே வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இது என்னதான் உண்மை? உண்மையாலுமே அப்படி ஏதாவது ஒரு யோசனை வச்சிருக்கிறாங்களா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் எதுவும் இல்லை. இன்னுமே அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் லண்டனில் போய் ஏதோ உயர் படிப்பு படிக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, அது போகிறதே இன்னும் ஸ்ட்ராங்காக முடிவாகலை. அப்படி போகிறது முடிவானாதான், போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆன பிறகு தான் சரி அவர்களுக்கு பதிலாக ப்ராக்சி தலைவர் இங்கே யார் நியமிக்கலாம் அப்படிங்கிறது யோசனைக்கு வரும். ப்ராக்சி தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு தலைவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை அந்த இடத்துல உட்கார வைத்தால் மட்டும்தான் அது தலைவர் மாற்றம், கட்சியில் தலைவர் மாற்றப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்திக்கு வெளிவரும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ராக்சி தலைவர் அப்படின்னா இப்போ ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்திருக்காங்க, ஆப்சென்ட் ஆகியிருக்காங்கன்னா அவர்களுக்கு பதிலாக இடைவெளி இந்த நேரத்தில் நான் அவருடைய கட்டளையை வாங்கி தலைவராக செயல்படுவேன். இந்த இன்னும் சொல்ல போனால் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என் நிலத்துக்கு பவர் கொடுத்துருக்கிறான், அந்த பில்டிங்க்கு பவர் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க. இதுதான் கிளியர் கட்டான வித்தியாசம். பாஜக இப்போதைக்கு முடிவெடுத்திருக்குது. அந்த ப்ராக்சி தலைவர் யாரை நியமிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஜி சூர்யா அவர்கள் இருக்கிறார்ல, அவர்களை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழு யோசனை சொல்லியிருக்குது. இன்னொன்று வேண்டாங்க, ப்ராக்சி தலைவர் இந்த வம்பே வேண்டாம், ப்ராக்சி தலைவர்லாம் வேண்டியதில்லை, அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டே இங்கே உத்தரவு கொடுத்தா போதும். இப்போ இங்கே இருந்தால் மட்டும் அவர் என்ன போய் கொடி நடுறாரா, இல்லை போய் மாநாடுக்கு சேர் எடுத்து வைக்கிறாரா, இல்லை என்ன பண்ண போடுறாரு? அவர் தலைமையாக நின்று அனைத்து தொண்டர்களையும் வழி அமைக்கிறார். அவர்கள் ஒரு படையாக திரட்டி படையை ஏற்படுத்துறார். ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னா தலைமை தாங்கி போராட்டம் பண்றார். தலைமை தாங்குவது, ஒருங்கிணைப்பது, இந்த வேலை தான் பெரிய வேலையா இருக்குது. இதை தான் தலைவர் செய்கிறார். அந்த வேலையை நம்ம நேரிலிருந்து செய்யணும்னு அவசியம் இல்லையே, அங்கிருந்து கூட செய்யலாமே அப்படிங்கிறது இன்னொரு குழு தரப்பினர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து கொண்டே எஸ்ஜி சூர்யா அவர்களை இது மாதிரி இங்கே போராட்டம் இது நடத்திடு, இதை நீ இப்படி பண்ணிடு, விலைவாசி உயர்வு பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து போராட்டம் பண்ணோம், இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது அதை எதிர்த்து நீ போராட்டம் பண்ணோம், இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க, இது மாதிரி ஒரு போராட்டம் நடத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தால் போதுமே, இவரை கட்சியிலிருந்து நீக்கலாம், இவரை கட்சிக்குள்ளே சேர்த்தலாம் அப்படிங்கிறது. மேலும் வெளிநாட்டுக்கு போயிட்டா இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறதுல நடக்காமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சுத்த போய் தான். ஏன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் முதலில் தமிழகத்தில் ஒரு மீடியாவில் பேட்டி கொடுத்தார் என்றால் அது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் கொடுத்தார். ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேட்டியும் கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மக்கள் அண்ணாமலை அவர்களை நேரில் பார்த்து ஒரு இம்பேக்ட் ஆனதை விட சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் மக்கள் அதிகப்படியாக தாக்கம் ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு. அண்ணாமலை அவர்கள் சோஷியல் மீடியாவாகட்டும், இல்லை நியூஸ் சேனல்ஸ் அந்த வீடியோவாகட்டும், இது மூலமாக தான் சமூக வலைத்தளங்களில் மூலமாகவும் தொலைக்காட்சி மொபைல் ஃபோன் மூலமாக தான் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் 99% மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. ஸோ இது அவர் சென்னையில் இருந்தாலும் சரி, மதுரையில் இருந்தாலும் சரி, லண்டன் இருந்தாலும் சரி, அந்த சமூக வலைத்தளங்களில் அண்ணாமலை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டி, அண்ணாமலை கொடுக்கக்கூடிய அந்த தாக்கம் அப்படிங்கிறது தமிழக மக்கள் மீது இருந்து கொண்டே தான் இருக்கும். அது யாராலும் மாற்ற முடியாது. நம்ம அதிமுகக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பொய் செய்தி பரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்களும் பொய் செய்தி பரப்போம். உதாரணத்திற்கு அதிர்ச்சி தகவல், வெளிவந்த தகவல் அப்படின்னு ஒரு ஹெட்லைனை போட்டுட்டு எடப்பாடி தலைமையிலான அங்கே நடந்த ஒரு மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு என்னவென்றால், இனிமேல் எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பினார்கள். அவர்கள் விருப்பத்திற்கேற்க நாம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவர்களையெல்லாம் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவாக இனிமேல் செயல்படுவோம். நான் மட்டும் பொதுச் செயலாளராக இருக்க போகிறதில்லை, என் கூட என்னோட சகோதரர் ஓபிஎஸும் இருக்க போகிறார்கள் அப்படின்னு நாம் ஒரு பொய் செய்தி சொல்லலாம். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லலாம், டிடிவி தினகரன் காலில் விழுந்த எடப்பாடி அவர்கள். பொய் செய்தி பரப்புறதுக்கு என்னங்க பஞ்சம், நீங்களே சொல்லுங்கள். நம்ம அவரவர் கற்பனை திறனுக்கு ஏற்ப மாதிரி நம்ம எப்படி வேணால் பொய் செய்தி பரப்பலாம். இப்போ ஒன்றும் கிடையாது, ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவர்களுக்கு பதிலாக உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு
ஒரு ரூமர்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாரும் தகவல் சொல்ல. ஆனால் அவங்க வந்து நியூஸை கசிவு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். அது மாதிரி நம்ம நியூஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஐடிவிங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. இந்த நிர்மல் குமார் ஆகட்டும், சுடலை அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க மேலும் இது போன்ற நபர்களை எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அது மெயின்டைன் ஆகும். இப்போவே நமக்கு வந்து விரிசல் விட்டது உண்மைதான். நம்ம இனிமேல் வந்து சேர போகிறோமா இல்லை மறுபடியும் ஒன்றிணைந்து பயணிப்போமா அப்படிங்கிறது துளி கூட தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அறகுறை உறவையாவது அப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா எங்கள் கூட்டணி கட்சிகளில் என்ன நடக்குதோ அதில் மூக்கை விட்டு நோண்டாதீங்க, அதில் தலையிடாதீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்கட்சியாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள எதிருங்க. நீங்கள் அண்ணாமலை அவர்களை உங்களுடைய எதிரியாக நினைத்தால் தாராளமாக அவரை எதிர்க்க. இல்லை ஸ்டாலின் தான் எங்களுடைய பிரதான எதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாலின் எதிருங்க. இல்லை எங்களுடைய நோக்கமே வந்து பிரதமராவது அப்படின்னு நினைத்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேரடியாக பிரதமரையே எதிர்த்துருங்களேன், வேலையை முடிஞ்சு. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு அண்ணாமலை எதிர்த்துட்டு இருக்கீங்க? அப்போது இவ்வளோ பெரிய திராவிட அமைப்பு, 1 கோடி தொண்டர்கள் மீது உறுப்பினர்களாக கொண்டு இவ்வளோ பெரிய திராவிட அமைப்பு ஒரு அண்ணாமலையை பார்த்து பயப்படுதுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வீக் ஆகிட்டீங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் என்ன குறைஞ்சு போயிட்டீங்களா? நீங்கள் ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிறத விட அண்ணாமலை எதிர்த்து தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. தவழ்ந்தபாடி அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருப்பது இயல்பு தானே.